ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டது வித் ப்ரூஃபோடு சால்வ் பண்ண போகிறோம். அதில் இப்போ பார்க்குறது வந்து 79வது வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இதே கொஷின் வந்து நம்ம குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. காட்டுங்களா, இதே கொஷின் குரூப் 4 எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே கொஷின் தான் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டட் சம் நம்ம போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை நீங்களும் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பரோட எல்சிஎம்ங்கிறது ஹச்சிசிஎஃபோட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃபோட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் மீச்சியமானது மீப்போக்காவை விட 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா மீப்போக்கான்னு கொடுத்துருக்கிறது ஹச்சிசிஎஃப் 12 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 36ன்னு கொடுத்துட்டு மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 6 times ஆஃப் their HCF. If the HCF is 12, one of the number is 36, find the another numberனு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கனாலே ஒன்றும் இல்லை, 2 நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குங்க. 2 நம்பரை நான் XYன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, XY இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இதில் ஒரு நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க 36, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவிஷனில் மாறிடும். நான் டைரெக்டாக எழுதிடுறேன். எல்சிஎம்ங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, 6 times ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்க. இப்போ 6 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான எல்சிஎம். இது ஹச்சிசிஎஃப் எவ்வளோ, திருப்பி 12. ஏன் சார் இங்கே 6 × 12ன்னு போட்டிருக்கீங்கன்னா, எல்சிஎம்ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. மீப்போக்காவின் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 6 மடங்குன்றது 12 × 6ங்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். நார்மலாக ஒரு 12 இருக்கிறது ஹச்சிஎஃபாக இருக்கும். டிவைடட் பை 36. ஒரு எண்ணை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அனதர் எண் ஒய் தெரியும். ஓகேங்களா, நான் ஆறால் அடிக்கிறேன். ஓரார் 6, 6 36. நான் ஆறால் அடிக்கிற திருப்பி ஓரார் 6, 2 × 6 12. அப்போ 2ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 24ன்றது கிடைக்குங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன, 24 தான். ஓகேங்களா, இப்போ இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். இதில் நான் குரூப் 4ஓடது மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஓகேங்களா, குரூப் 4 கொஷினை மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கேன். நான் அந்த கொஷினை ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த போட்டுறேன், தம்ப்நெயிலில் வச்சிடுறேன். ஓகேங்களா, பாருங்கள், 6th செகண்ட் டேர்மில் இருக்குங்க. பார்த்தீங்களா, 6th புக்கு பார்த்துருந்தா போதும். 6th செகண்ட் டேர்ம் பயிற்சி கணக்கு 1.2ல் 9வது கணக்காக இருக்குங்க. ஓகேங்களா, 6th ஸ்கூல் புக் சம் தான் நமக்கு குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 9th சம்மாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபி எக்ஸாம் 2023ல் கொஷின் நம்பர் 194 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 194ல் கேட்டிருக்காங்க. ஜியாலஜி 2023ல் ஜாகிரஃபின்னு சொல்லிட்டேன், ஜியாலஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைப்ரரி எக்ஸாம் 2023ல் 141வது கொஷினாக இதே கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெட்டினரி அசிஸ்டன்ட் 2019ல் கேட்டிருக்காங்க. எத்தனாவது கொஷினா, 47வது கொஷினா. சேம் கொஷின் தான் பாருங்கள், 3 டைம் இல்லை, இது இப்போது 4வது டைமாக ரிப்பீட் ஆகிருக்கு. 4வது டைம் எப்படி, குரூப் 4 2024ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 4 2024ல் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். நான் அப்போது 4 டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1 2 3 குரூப் 4ஓட சேர்த்து 4 டைம் வித் ஸ்கூல் புக். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.